ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீராஜ் சென்னைக்கு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 89 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படிக்குள்ள போயிடலாம். ஓகே, வா நாம போகலாம். இது வேற அழகாக உருவத்துக்கும் ஒரு பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம வா போலான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பையன் மாதிரி நடந்துக்காம பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? என்ன இப்ப எதுக்கு நீ ஒருன்னு பேசிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு என்னுடைய ட்ரைனிங் முடியவே இல்ல. மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? நான் இது வரைக்கும் 2 தான் கத்துக்கிட்டேன். அந்த 1 எப்ப கத்துக்கிறது? ரெஸ்ட் கொடுக்குறாரா தம்பி? நீங்க நம்ம நடக்கும் போதே பயிற்சி பண்ணலாம். என்னது, நிஜமா தான் சொல்றீங்களா? திரும்ப பலூனா? மறுபடியும் பலூனா? இந்த ஓகே, இத வச்சு என்ன பண்ணணும்? ஒரு சாதாரண பலூன். முதல் பயிற்சியில நீ ரொட்டேஷனை பத்தி கத்துக்கிட்ட. ரெண்டாவது பயிற்சியில பவரை கத்துக்கிட்ட. இப்ப நீ இதுல கடைசியா கத்துக்க வேண்டிய வித்தை என்ன தெரியுமா? இதுதான். An impossible choice. The pain within Tsunade's heart. உங்களுக்குள்ளேயும் ஏதோ வழி இருக்கு போல. அது என்ன அப்படி பார்த்துனுங்கிற? அவர் ஒன்றும் எதுவுமே சொல்லலையே. இத வச்சு நான் என்னதான் பண்ண? ஆமா சொல்லுங்க, அமைதியாவே இருக்க. என் கையில இருக்கிறத பாக்குறதுக்கு உனக்கு சாதாரண பலூன் மாதிரி தெரியுது இல்ல? புரியுற மாதிரி பேசுங்களே. அது ஒரு சாதாரண பலூனுங்கிறது தான் உண்மை. சரி, நான் இந்த வாட்டி முயற்சி பண்றேன் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல. இப்போ இந்த பலூனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாம பார்க்கலாம். அந்த சக்கரா இப்ப ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி? ஆனா அது பெர்ஃபெக்ட்டா ரவுண்டா சுத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இத பாத்தியா? சின்ன சூறாவளி மாதிரி இருக்கு. ஓ, அந்த காத்து அடக்கி வைக்கிற மாதிரி. நீங்க உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரைட் ஹேண்ட்ல இருக்கிற பலூன்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கா என்ன? சரியா சொன்ன. பாக்க எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கா? பிரமாதமா இருக்கு. அந்த சக்கரா எனர்ஜி வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள கண்ட்ரோல்ல வைக்கணும். இப்ப ஒரு இன்ச் கூட அசையவே இல்ல. ரப்பர் பால உடைச்சத விட இதுக்கு நிறைய சக்தி தேவை. சக்கரா எனர்ஜியையும் பயங்கரமா ஸ்பின் பண்ணனும். கண்ட்ரோல் வேணும். நான் சொல்றது கவனமா கேளு. இந்த 3வது பயிற்சியில உன்னோட சக்தியை 100% நீ வெளிப்படுத்தணும். அது குறையவும் கூடாது, அது அதிகமாகவும் கூடாது. புரியுற மாதிரி சொல்றேன். உன்னோட அதிகபட்ச பவரை சக்கராவோட திசையிலேயே சுத்த வைக்கணும். முதல்ல இந்த பலூனுக்குள்ள ஒரு மெல்லிசான லேயர் இருக்கிறதா நினைச்சுக்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சக்கராவை கம்ப்ரஸ் பண்ண. அந்த அளவுல சுத்த வைக்கணும். நினைக்கிறேன் நான் கத்துக்கிட்ட பவர் ஆஃப் ரொட்டேஷனை இந்த ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதே சமயம் அந்த பலூன் வெடியாம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பரவாயில்ல, உனக்கு இந்த வித்தை புரிய ஆரம்பிக்குது. நல்லது. நம்மளால கண்ட்ரோல் தான் கஷ்டம். அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நீ தான்டா கேட்ட. இங்க வா, ஏன்னு உனக்கு காமிக்கிறேன். கவனமா பாரு. இது வரைக்கும் உன்னோட பயிற்சியோட வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கும். இப்போ அவன் ட்ரைனிங் எடுத்திருக்கிறது இந்த அளவுக்கு. இந்த 3வது ஸ்டெப் நீ கத்துக்கிட்டா அது இப்படிதான் இருக்கும். போடுது. மரத்தை வெட்டிடும் போல. ஐயோ, உயிரை எடுத்துரும் போல இது. உன்னால உருவாகிற அந்த சக்தியை குறையாம பாத்துக்கிட்டா அப்புறம் அதுல இருக்கிற எனர்ஜி கண்டிப்பா பிரிஞ்சு போகாது. அது இன்னும் வேகமா சுத்த ஆரம்பிச்சு அதோட சக்தியை இன்னும் மேல மேல அதிகரிக்கும். அடிக்கடி டயர்ட் ஆகாம சக்தியும் ரொம்ப அதிகரிக்கும். ஒரு காத்தோட இதுவே இவ்வளோ. அவ்வளவுதான். உனக்கு புரிஞ்சுதா?
கற்றுக்கடா உனக்கு உதவியாக இருக்கும். பிரமாதம். இது கண்டிப்பா சுலபமாக இருக்கும். சாஸ்கேக்கு சிடோரி மாதிரி தான் இதுவும். இந்த 2 பண்ணதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைப்பா இது கஷ்டம், கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணுங்க. ப்ராக்டிக்ஸ் இருக்குல்ல முன்னாடி. முயற்சியை விடாத. உன்னால கண்டிப்பா முடியும். உன்னால முடியும். முதல்ல வெடிக்கணும், இப்போ வெடிக்கக்கூடாது. உன்னால கண்டிப்பா முடியும். கண்ட்ரோல் இதை வேணும்ல. கத்துக்கிறதுக்கு எந்த ஒரு கோவத்தில் வெடிக்க வச்சுல, இப்போ கண்ட்ரோல் எடுத்துன்னு வரணும். பவரையும் 100% கொண்டு வந்து அதை குறையாம பாத்துக்க. இது பயங்கரமா இருக்கு. என்னுடைய பவரை நான் சரியா கண்ட்ரோல் பண்ணலன்னா இதை என்னால செய்யவே முடியாது. இப்போ எனக்கு புரியுது. இந்த 3வது ஸ்டெப் முதல் 2 ஸ்டெப்புக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். கஷ்டமானது. நான் தான் உங்ககிட்ட Relax-ஆ ஏற்கனவே இருக்கு. சொன்னேன்ல, இது ஒரு A ரேங்க் டெக்னிக். இது அட்வான்ஸ் நின்ஜூட்சு கண்ணா. சரி இன்னைக்கு இந்த தகவல் போதும் நினைக்கிறேன். வா, போற வழியிலே பயிற்சி பண்ணிக்கலாம். பெருசா ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்காக அவசரப்படுறீங்க? நான் கொஞ்ச நேரம். ஏற்கனவே உன் சக்தி திரும்ப கிடைக்கிறதுக்காக நம்ம நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டோம். சீக்கிரம் போகண்டா, அங்கே சுனாடே வேற வருது. தாமதப்படுத்தினா சுனாடே இந்த நகரத்தை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்கே உரைச்சி வேற வந்துட்டான். சரிதான், ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு சுனாடே அவளோட சின்ன வயசு நண்பரை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இல்ல, அவங்களோட பேசுறதுக்கும் இங்க இருக்கவும் வாய்ப்பு இல்ல. அதனால சீக்கிரமா போலாம். சரி, வரேன், இருங்க. அடா பாவி, அந்த பில்டிங்கே காணும். ஏன் நீ பில்டிங் உடச்சு என்ட்ரி கொடுப்பியா? சாதாரண வர மாட்டியா? சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல ஒரு மரம். உண்மைதான். உன்னைத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்காக சுங்கி மேட்டு மூஞ்சி. நம்மளோட பழைய நாட்களை பத்தி பேசுறதுக்கா இங்க வந்திருக்க? நான் உன்னை இங்க பார்க்க வந்ததுக்கு காரணம் நீ எனக்கு பெரிய உதவி பண்ணணும். அவனுடைய இருதய துடிப்பும் அதிகரிக்குது. கண்டிப்பா அவன் பயங்கரமான வழியில இருக்கான். ரொம்ப நாள் ஆறாத ஏதோ ஒரு காயம் இருக்கு. அப்புறம் அவனோட கைகள். லேடி சுனாடே, என்ன நின்னதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வேற யார்கிட்டயாவது கேளுங்க. நான் பல வருஷமா யாருக்கும் சிகிச்சை கொடுக்கல. வேற யாராலையும் முடியாது. இது எந்த அளவுக்கு பயங்கரமான காயம்னு நின்னதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நிலைமையில அவரோட கைகளை குணப்படுத்த வேற யாராலையும் முடியாது. ஆனா அவங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆளு லெஜெண்டரி சானன், அப்புறம் மெடிக்கல் ஜீனியஸ் லேடி சுனாடே தான். இது உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். கேட்டா பண்ணிடுவாங்களா? உன் கைகள்ல ஏற்பட்டிருக்கிறது கண்டிப்பா சாதாரண காயம் கிடையாது. அது பார்க்க ஸ்பெஷல் சீலிங் ஜூட்ஸு மாதிரி இருக்கு. இப்ப எந்த பிரச்சனையில போய் மாட்டின? பெருசா ஒண்ணு மாட்டல. தேர்டு ஹோக்காக இவன் கொன்னுகிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வாய்ப்பே இல்ல. நீ சொல்றது உண்மையா? பண்ணிட்டான் படுபாடு. இது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு சொன்னாரு. என் மேல அந்த நம்பிக்கை கூட இல்லையா? கரெக்டா தெரிஞ்சு காப்பாத்துவாரா என்ன? எல்லா உயிரும் ஒரு நாள் இங்க இருந்து போயாகணும். அது ஹொக்காகேவா இருந்தாலும் சரி. உதவி பண்ண மாட்டாங்கன்னு தான் ஆனா நினைக்கிறேன். அந்த விஷயம் என்ன விட உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. சந்தேகமே இல்ல. உனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேரு உன் கண்ணு முன்னாடி தானே செத்து போனானுங்க. ஓ, இவங்களுக்கு ஒரு சோக கதை இருக்கு. அவங்களுக்கு நெருக்கமான 2 பேர் அவங்க கண்ணு முன்னாடியே இறந்திருக்காங்களா? புரிஞ்சிருச்சு.
ஒரோச்சிமாரு எப்பவும் போல வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. வச்சே பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் அவ்வளவு மோசமா இறந்து போயிருக்க கூடாது. ஓ விஷ ஊசியா? விஷத்துல முக்கி எடுத்திருக்காங்க. இது சும்மா கத்தினுக்கிறா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பவர்ஃபுல். நான் உன்னை விட மாட்டேன். சிஜுனே கொஞ்சம் அமைதியா இரு. சுனாடேவோட அசிஸ்டன்ட் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கா. அம்மா ஏதோ சாதாரண பொண்ணு நினச்சின்னு நான். இவங்களே எப்படின்னா அப்போ சொன்னாடே. சுனாடேவோட அசிஸ்டன்ட் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கா. ஓரோச்சிமாரு, நாம சின்ன பசங்களா இருக்கும்போது கூட நீ இப்படிதான் பேசுவ. உனக்கே என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? அதனால ஏன் கூட இப்படி விளையாடாத. சிரிச்சுட்டே மிரட்டுறாங்க. அப்பா இவங்க வேற லெவல் பண்றாங்க. இல்ல நீ நிக்கிற இடத்துலயே உன் கதையை முடிச்சிடுவேன். விடிகள் நிஞ்சா தானே சொன்னாங்க. இவங்க இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிறாங்க. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா அவ ஒரு தனி மரமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது 50 வயசு நம்ப முடியல. ஒரு குத்து விட்டதுக்கு எல்லாம் உடஞ்சு சதுருது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி விழுந்து வரலாம் உனக்கு நேரம் கிடையாது. நாம அவளை சீக்கிரமா பிடிக்கலனா அவ இங்க இருந்து எங்க போவான்னு நமக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க. கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கிறவங்க கிட்ட நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காத. நாம சுனாடேவை தேடிதான் இங்க வந்திருக்கோம். என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு இது புரியல. பெருசா அவங்கள தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னா அவங்க கண்டிப்பா முக்கியமானவங்கள தான் இருக்கணும். அவ இங்கதான் இருப்பான்னு நான் நம்புறேன். வா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நாங்க இவ்வளவு தூரம் வந்தது சண்டை இவனு ஒரு குத்து விடுங்க. வாய் அடங்காம போகுது. வந்திருக்கோம். பேசுறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. ஆனா பேசுற நிலைமையில நான் இல்ல. சூப்பர். உரச்சிக்கு நீங்க உளுன்னு நினைக்கிறேன். கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். மரியாதையா போயிடுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், லார்ட் ஒரோச்சிமாரோட கைகளை உங்களால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். கடைசியா எச்சரிக்கிறேன். நாங்க ஒண்ணு உங்ககிட்ட நக்கல் பண்ணி பிச்சை சிரிச்சுட்டு கேட்கல. ஹெல்ப் வேற நாம கேக்குறாங்க. ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நான் 5 எண்ண போறேன். எண்ணி முடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுங்க. புரிஞ்சுதா? அப்படி இல்லைன்னா நானே உங்களை ஓட விடுவேன். தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. இதனால எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓடிப்போ. 4 3 எல்லாரும் அந்த டாலர் தான் பாக்குறாங்க. என்ன இருக்கு அதுல? 2 and 1. இறந்து போன உன்னோட அன்பு சகோதரனையும் உனக்கு நெருக்கமானவனை நான் திரும்ப கொண்டு வரேன். அதுக்காக நான் ஒரு தடை செய்யப்பட்ட ஜூட்ஸுவை உருவாக்கி இருக்கேன். சென்டிமெண்ட்ல விளையாடுறான்ப்பா. போச்சு. ஹெல்ப் பண்ணிடுவாங்களோ? ஜிராயா பெருசு சீக்கிரம் வாயா. எனக்கு திரும்ப கை வந்துச்சுன்னா அவ்வளவுதான். எங்களை மூட விடுவேன்னு சொன்னேன், ஆனா நாங்க இங்கேதான் இன்னும் நிக்கிறோம். அப்படின்னா நான் இப்ப சொன்ன ஒப்பந்தத்துக்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு மாற மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லையே. சார், எனக்கு இவங்களை நல்லா தெரியும். தயக்கம் காட்டுறாங்களே. கண்டிப்பா தெரியுமா? தெரியும். இழந்த பணத்தை அவங்க திரும்ப சம்பாதிக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அங்க போக போறேன்னு சொன்னாங்க. பவர்ல நல்ல ரொட்டேஷன் இருக்கணும்.
நல்ல அவன் வேலையை maximum power பார்த்துன்னு நான் reach பண்ணணும். அது குறையாம பாத்துக்கணும். டேய் பொடியா, ம். ஆ? எதுக்கு மசன்னு நிக்கிற? வா கட்டைய உருட்டி பாத்துடலாம். அங்க போயிருக்கானா எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க. இங்க பாரு, நீ இத உருட்டி ஆட் நம்பர் வந்துடுச்சுன்னா நான் உண்மையை சொல்றேன். ஒருவேளை ஈவன் நம்பர் வந்தா நான் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் முக்கியமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அவன்கிட்ட போய் பேச. சூதாடுற இடத்துக்கு வந்து நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? அந்த பலூனை தூக்கி போட்டுட்டு வா, நம்ம விளையாடலாம். இது இன்னும் ஜாலியா இருக்கும். இன்னும் பையனை சூதாட்டு கூப்பிடுறீங்களா? முக்கியமான ட்ரைனிங் எடுத்தாகணும். சூதாடுறதுக்கெல்லாம் எனக்கு வயசும் கிடையாது. புரிஞ்சுதா? ஒரு பொடி பையனுக்கு இவ்வளவு திமிரா? போதும், வாய் மூடுங்க. சரி, அவ எங்க போனான்னு சொல்வீங்களா? சொல்றேன், ஆனா இப்படி ஒரு இடத்துக்கு ஓசியில வந்தா எதையுமே எதிர்பார்க்க கூடாது. ஓ, இவனுங்க வேற. நான் சொல்றத நல்லா கேளு. இந்த விளையாட்டுல நீ ஜெயிச்சா உனக்கு ஓசியில தகவல் சொல்றேன். ஆனா தோத்துட்டா ஓசியில கண்டிப்பா எதையுமே எதிர்பார்க்காத. இது எனக்கு பிரச்சனையே இல்ல. கட்டைய உருட்டு, நீ ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாம். சரி, வா ஆரம்பிக்கலாம். இவரு போறதுக்குள்ள உரைச்சு கூட்டினே போயிடுவான் போல. யோசிச்சு பாப்போம். இப்ப எனக்கு சரியா 50 வயசு ஆகுது. ஈவன் நம்பர். மறந்துடாத, ஆட் நம்பர் வந்துச்சுன்னா நான் தான் ஜெயிப்பேன். சரி வா, என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ம். 2 5மா? இது ஆட் நம்பர் ஆச்சே. பண்ணிட்டானா? வெடிக்க கூடாது, வெடிச்சிச்சு அது. நல்ல வேலை செஞ்ச நருட்டோ. ஓ, அதுல மாறிடுச்சு. கட்டைய உருட்டி நான் ஜெயிச்சிட்டேன். அட, என்னடா இது? மறுபடியும் இந்த பலூன் வெடிச்சிருச்சு. விட்றா, கெட்டதுல ஒரு நல்லது. மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். இப்ப அவளை நான் எங்க தேடுவேன்? இங்க இருந்தா லாஸ்டா போனாங்க. எனக்கு புரியல. இந்த சின்ன நகரத்துல அவ எங்க போயிருப்பான்? நானா? இவ எங்க போறான்? சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீயும் இதுல ஒரு கை போட்டு விளையாடி பாரு. உனக்கு இந்த சீட்டு பிடிச்சிருக்கா? நீ ஜெயிச்சிட்டியான்னு இப்பவே தெரிஞ்சிடும். என் ஃப்ராக் இப்படி ஜெயிச்சிட்டானா? பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இவ இந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு பணம் ஜெயிப்பான். அவர் முன்னாடி வந்து அதை காட்டுறேன். சூதாடுறதுக்காகவே பிறந்தவ மாதிரி இருக்கானே. ஜோட்சுவ கொஞ்சம் வேகமா கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நான் இப்போ சுனாடேவை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஒரு ஆகணும். பில்டிங் உடஞ்சிருக்கும் பாருங்க, எங்க அங்கதான் இருக்கு. போயிருப்பா? கொஞ்ச நேரத்துல அவ ரொம்ப தூரம் போயிருக்கவே முடியாது. இப்போ ஒரு எல்லைக்கு போயிடுவோம் போல, இன்னும் வரவே மாட்டேன். சரி, உயரமான இடத்துக்கு போய் அங்கிருந்து அவ எங்க இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரியா இருந்தா இந்த ஊரை சுத்தி ஒரு கோட்டை இருக்கு. அதோட உயரத்துக்கு நம்ம correct. போகணும். ஏய் நருட்டோ, அந்த கோட்டை தான் இப்ப இல்ல. பக்கமா வா. இதோ வந்துட்டேன். அவங்கள திரும்பவும் பார்க்க ஆசை இல்லையா அன்பு சுனாடே? யார் யார் எதுல வீக்கோ அதுல கரெக்டா விளையாடுறான். ஆனா இவன் எப்படி உயிரோட கொண்டு வர முடியும்? டான், அவனா எக்கச்சக்க மந்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சா அவன் கையை அவனே சரி பண்ணிப்பானே. உன்னோட கைகள் குணமானதுக்கு அப்புறம் நீ அது மட்டும் என்ன தெரியல. வச்சிருக்கன்னு ஒழுங்கா சொல்லிட. உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. அதனால நீ ஆசைப்படுற மாதிரியே உண்மையை சொல்லிடுறேன். ஹேய், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொன்ன அந்த இடம் எங்க இருக்கு? அங்க போகணுமா? அதை ஐயோ. காணோம். விடி நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் எடுத்துக்கிறத தாண்டி இந்த வாட்டி ஒரு படி மேல போய் மொத்த ஹிடன் லீஃப் வில்லேஜையும் தவிடு பொடி ஆக்கலான் இருக்கேன்.
இந்த எபிசோடும் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் என்ன ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இப்போ சுனாடே எந்த பக்கம் போவாங்கன்ட்டு கரெக்டாக அவங்க வீக்னஸில் விளையாடுறான் அந்த உரைச்சி. ஒருவேளை அவன் பேச்சு கேட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஆள் வந்து நான் என்ன நினச்சேன், சுனாடே சரி மெடிக்கல் நிஞ்சானா இந்த மெடிக்கல் அந்த ஃபீல்டில் அப்படி தான் இருப்பாங்கன்னு பார்த்தா சும்மா தொட்டதுக்கே எல்லாம் இடிஞ்சு விழுது. பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. ஸோ 2 பவர் ஏதோ இருக்கும் போல் அவங்கள்ட்ட. பட் இந்த ஹீலிங் பவர்ன்றது அவங்களால தான் இதெல்லாம் பண்ணவே முடியுன்றதுல இருக்காங்க. அப்படி பார்த்தா இப்போ கபுட்டோ அவனுமே மெடிக்கல் நிஞ்சாதான்றான். ஸோ அவனால் கூட இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா இப்போ அவங்க அதுக்கும் மேலே தான் இந்த சுனாடேன்றது தெரியுது. ஆனா எனக்கு அவங்க மாற மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவன் இத்தனை வருஷம் பாத்துக்கிறாங்க. சென்டிமெண்ட்ல அடிப்பான், இப்படி யோசிப்பான், இப்படி வர வைப்பான்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால போக மாட்டாங்களோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். இருந்தாலும் என்ன சொல்கிறது, சென்டிமெண்ட் ஆச்சு. ஒருவேளை வந்து அவங்க 2 பேரும் பார்க்கணுன்ற ஆசையில் இப்போ இவங்க ஆன்சைட் பண்ணால் தான் அந்த ஜுட்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்க பார்க்கணுன்ற ஆசையில் சரின்ட்டு கையெல்லாம் சரி பண்ணி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் ஓப்பனாக சொல்கிறேன், நான் தேடவுக்காக கொண்டுட்டேன், இப்போ நீ எனக்கு கை சரி பண்ணால் நான் போய் அந்த வில்லேஜை தான் போய் அழிக்க போகிறேன் அப்படின்றாங்க. இவங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இவங்க தனியாக ஏதோ இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் அந்த சின்ன வயசில் இழந்ததுனால வெறுத்து அப்படியே தனிமையாக இருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. தெரிஞ்சவங்க உஷாரா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். அதுவும் அவங்க பாருங்களேன், அவங்களோட சோகத்தை வச்சு அவன் நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு ஹெல்ப் கேட்குறான். அது எப்படி பண்ண முடியும்? அவனோட குணமே அப்படியே இவன் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தாங்க தானே. ஸோ இவனுடைய பிஹேவியரே இப்படி தான் இருக்கணும் அவங்களுக்கும் தெரியும். நல்ல ஒரு நம்பிக்கை. விழுந்துட மாட்டாங்க, யோசிப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னும் ஜிராயா ஒன்றும் கிட்ட வரல. இது பக்கத்தில் வந்துட்டான்னு பார்த்தா இன்னும் அது அவ்வளோ தொலைவு இருக்குது. ஸோ இவர் வந்து மேபி கொஞ்சம் இது பண்ணால் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஆனால் அந்த இட்டாச்சு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக நிறைய கன்ஃபியூஷன்ஸோட ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அமைதியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இன்னும் எனக்கு அந்த பரப்பர துருத்துருன்னு அப்படி எபிசோடு வராதானும் பயங்கரமாக போகாதா, அது அந்த எபிசோடு எப்போ வரும்னு இருக்கு எனக்கு. அது பரபர ஆகிடும். அதை உரைச்சி மாறு வந்துட்டானே அவன் வந்தாலே பரபரம் தான் ஆகிடும். ஒரு முறை வந்ததுக்கே கலவரம் பண்ணிட்டான். ஸோ இந்த முறை ஆமாம் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வில்லனுங்க வரப்போ என்ட்ரி ஓகே. இது வந்து இன்னொன்னே குழப்பமாக இருக்குது. எதுக்குமே விட தெரியாமையே போயிட்டுருக்கு. இது எதுக்கு அது எதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு எதுக்குமே ஒன்றும் ஆன்சர் தெரியல. எல்லாம் வேற காட்டிகிட்டே இருக்காங்களா. ஸோ எல்லாமே குழப்பமாக தான் என்ன பேசுறது இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம முன்ன பார்த்தோம் எபிசோட் எல்லாம் பார்த்தோன்னா காரா இவங்கெல்லாம் வந்ததுலாம் பயங்கரமாக போச்சு. நம்ம அப்படி நல்லா இது பார்த்துட்டு இப்போ அப்படி சைலண்ட்டாக பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. எப்படா நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆயிடும் சீக்கிரம் வந்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அப்படி நம்ம ஒரு தொடர்ந்த ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடு பார்த்தோன்னா மேபி வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் என்ன நடக்க போகுதுன்றதை ரொம்ப பொறுமையாக காட்டுறாங்க. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.